எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெரா ட்ரேடிங். என்னோட வீடியோஸை பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் செட்டப் கால்ஸ் ப்ரீ ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கான கரண்ட் எனர்ஜி என்ன, அதோட டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஆரக்கிள் மெசேஜஸ் என்ன அப்படின்றதையும் அவங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். அவேர்னஸ் லேட்டிங் கேம். ஸோ நீங்கள் இப்போது கான்ஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில விஷயங்களை விட்டுட்டு வரணும் அப்படின்றதும் அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. உங்களோட இன்னர் செல்ஃப், அதாவது உங்களோட இன்னர் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத கவனிக்க சொல்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி நீங்கள் பேசவோ நினைக்கவோ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சு போன விஷயங்களை நீங்கள் அதிலேயே நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா டிவைன் கொடுக்கக்கூடிய உங்களோட புதிய ஒரு லைஃபுக்கான சேஞ்சஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை என்னன்னு உங்களை கவனிக்க சொல்கிறாங்க. அவங்களோட மெசேஜஸ் என்ன அப்படின்றத உங்களை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட கடந்த கால லைஃப்லையும் இல்லை எதிர்கால லைஃப்பை பற்றியும் நீங்கள் யோசிச்சுட்டோ பேசிக்கிட்டோ இருக்கீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. உங்களோட கடந்த கால வாழ்க்கை அது முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹார்ட் லெசனாக இருக்கட்டும், அதை நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு உங்களோட இன்னர் செல்ஃப், அதாவது உங்களுக்கு டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் கவனித்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தள்ளிட்டு தேவையான உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ஆரக்கிளோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது உங்களோட எண்ணங்களை கொஞ்சம் கவனிங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. முடிஞ்சதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணாதீங்க. உங்களோட கவனத்தை ரீஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்றது இங்கே ஆரக்கிளோட மெசேஜஸாக இருக்குது. இதோட நம்ம டெரோ ரீடிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்டிஸ், உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு இருப்பீங்க, கீழே தடுமாறி விழுந்திருப்பீங்க, திரும்ப எழுந்திரிச்சு நின்று இருப்பீங்க. என்ன நடந்திருந்தாலும் இப்போது உங்களோட நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு இப்போது உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்குது அப்படின்றது உங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ 10 of Wands அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் சுமந்து வந்த உங்களோட பாரங்களாக இருக்கட்டும், உங்களோட வலிகளாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டங்கள், இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் சுமந்து வந்த இது வரைக்கும் உங்களோட போராட்டங்கள் இப்போ முடியுது அப்படின்றது அவங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம் முன்னேறி போங்க. பழைய விஷயங்களை யோசிக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போனீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் ரொம்ப நெருங்கி வருது. ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு அந்த நடவடிக்கையை உடனே எடுங்க, தாமதப்படுத்தாதீங்க அப்படின்றதும் இங்கே மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை உடனே எடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் பாசிட்டிவ் சேஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாப்பினஸ், அதாவது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதும் மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் இழந்ததுலேயே, அதாவது லாஸாக இருக்கலாம், மேபி அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இப்படி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இழந்த விஷயத்தை நினச்சி சோகமாகவோ கவலையாவோ இல்லாமல் நெகட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிவைன் உங்களுக்கு அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதை கவனிங்க அப்படின்றது உங்களோட மெசேஜஸாக இருக்குது. அதை நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல மெசேஜஸ், அதாவது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க, உங்களோட பாசிட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு தைரியத்தோட நீங்கள் உங்களோட என்ன கோலோ, நீங்கள் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை தேடி வரும். அப்படி நீங்கள் செய்யும்போது இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட டவர் மூமெண்ட் முடியலாம். நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டவர் மூமெண்ட் நீங்கள் அதை சரியான ஒரு வழியில் நீங்கள் கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கான இந்த டவர் மூமெண்ட் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு
ஒரு பிக் சேஞ்சஸ், அதாவது பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வரும்ன்றதை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கணும். நீங்கள் உங்களோட மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பவுண்ட்ரிஸ் முதல்ல செட் பண்ணுங்கள். மேபி அது உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகலாம். அதனால நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப வந்து அதை கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எது செய்கிறீங்களோ அதை இப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும் அப்படின்றதும் உங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது, உங்களோட இது வரைக்கும் நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் இப்போது எழுந்திரிச்சு மறுபடியும் எத்தனை அடிகள் பட்டாலும் என்னால் முடியும் நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறது இப்போது உங்களுக்கான சக்ஸஸை கொண்டு வந்து டிவைன் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பாட்டம் டெக் வந்து 9 of Wands. ஸோ 9 of Wands சொல்கிறது, நீங்கள் இப்போது எல்லா பேர்டனையும் முடிச்சிட்டீங்கன்றதை புரிஞ்சு இப்போ உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்றது தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும். அதோட உங்களுக்கான சக்ஸஸும் ஹாப்பினஸும் உங்களை தேடி வருது. அதுக்கு நீங்கள் உங்களோட கான்ஷியஸை நீங்கள் ஆக்டிவாக வச்சு இருக்கணும். பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ போகாமல். இதுதான் இப்போ டிவைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸாக இருக்குது. இது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. இது இன்னைக்கான மெசேஜஸ். தேங்க்யூ.